இப்போ தான் பார்க்குறேன். அது நீ தொட்டையினால உள்ள சுருக்கிக்கிறோம், ஒளிஞ்சுக்கிறோம். மேலே ஓடுதான் இருக்கும். ஓட்டத்தை தொட்டையினால உள்ள சுருக்கிக்கிறோம், அது வெளியெல்லாம் இருக்காது. புரிஞ்சுதா? அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? அதுக்கே சொல்கிறோம், விஜயம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே மற்றவங்க வந்து இன்னும் ஒரு படி மேலேயே சொல்கிறேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, அதுதான் நிகழ்வே. என்னை போல பரதேசிகளுக்கு விஜயம் பண்ண ஆரம்பிச்சுட்டா உன் குலதெய்வமே உன் வீட்டுக்குள்ள வராது. அங்கே அதுதான் வர முடியாதுன்னு முடிஞ்சு வச்சு, எல்லாமே முடிஞ்சு வச்சுல. எல்லாம் அவுட்டு, குலதெய்வம் அவுட்டு, காவல் தெய்வம் அவுட்டு, இஷ்ட தெய்வம் அவுட்டு, எல்லாம் டக்கு 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 டக்குன்னு விலகி நின்றுவாங்க. வர வேண்டிய உள்ளே வந்துட்டாங்கன்னா இனி நமக்கு வேலை இல்லை. நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிறகு எங்கே கூடி நீ போகிறது? ஆனால் நாங்கள் சொல்லுவோம், போயிட்டு வா, குலதெய்வத்துக்கு போயிட்டு வா. மற்றதுக்கு போறியோ போகலையோ குலதெய்வத்துக்கு போயிட்டு வாமா. கட்டாயத்து மேலே தள்ளி விடுவோம். ஏன்னா அவங்களும் எங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வேலைக்கு வருவாங்க. வேலை சொல்லும் போது முறைக்கக்கூடாதுல்ல, தைராத்து பட்டி வச்சுக்கிறது. புரிஞ்சுதா? இதெல்லாம் உண்மைப்பா, இல்லைன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் நம்பிக்கை வராது இல்லையா? எல்லாரு மேலேயும் கோபம். அநியாயத்துக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களே, கூட 2 பேர் தூங்குனாங்கன்னா அனுப்பிச்சிடுவார்ல. வரும்போதே பிரார்த்தனை வச்சுதானே வரோம். இன்னைக்கு உபதேசம் கேட்கணும், தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு. இது போனோட மணியை கணக்கு போட்டு நமக்கு தூக்கம் வந்துடணும்னு தானே கேட்டுருக்கு. தூக்கம் வரக்கூடாதுன்னு எங்கே வருது? இங்கே தூக்கம் வரக்கூடாதுன்னு கேட்டால் வீட்டில் தூக்கம் வராதான். அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் தூக்கம் வந்துருக்கு. ஏன் சொல்லியிருக்கா? தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் குருமந்திரத்தை சொல்லு. சொல்லி கொடுத்து தூக்கம் வரணும்னாலும் குருமந்திரத்தை சொல்லு. என்ன நீ கேட்குறியோ அது வரும்னு சொல்கிறேன். அதை உபயோகப்படுத்தினா தானே. அதான் சொல்லிட்டு படுத்துக்கிட்டே சொல்லுன்னு சொல்லிட்டீங்க. நீ படுத்துக்கிட்டே ஐயா சாமி நான் தூங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீ சொன்னேன்னா அப்படியே சொல்லி அப்படியே அப்படி நீ மந்திரம் சொல்லி தூங்கும் போது உன் வாய் மூடிடும். உள்ள அகத்துல ஆன்மா ஓட்டிக்கிட்டே இருக்கும். திடீர்னு சின்ன நம்ம தூங்கிட்டா உள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு எந்திக்கணும். ஆமான்னு சொல்றேன் இல்லையா? உன்னுடைய ஆன்மா உள்ள பாடிக்கிட்டே இருக்கும் நீ தூங்கினா கூட. நானும் அதை உணர்ந்துட்டேன். இதெல்லாம் எல்லாருமே உணர முடியும் இந்த விஷயத்தெல்லாம். ஆனா என்ன நீங்க வந்து என்கிட்ட பேசின வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் வர மாதிரி. ஏதோ பேசணுங்க, சாமி வந்தாரு, என்னமோ சொன்னாரு, ஞாபகம் வரல. அதுதான் சொல்றேன்ல, அது நம்ம கவனக்குறைவு. வந்தாங்க, என்னமோ சொன்னாங்க, என்ன சொல்றாரு அப்படிங்கிற கவனம் நமக்குள்ள இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கிட்ட பதிவாயிடும். தெரியும், அந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஞாபகத்துக்கு வரல. ஆனா நீங்க வந்த மட்டும் சோபாவே இப்போ கூட சில நேரங்களில் என்ன பண்ணுவான்னா, சில நிகழ்வுகளை பாப்பா, சில பேசுகிறத பாப்பா, டக்குன்னு என்ன பண்ணுவான்னா, எப்போவுமே அவள் தலைமாட்டில் ஒரு டைரி பேனா வச்சுருப்பான். இது அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சில நேரங்களில் அது இந்த மாதிரி ஆயிரும்பா, அது குழப்பம் அடையக்கூடாது. டக்குன்னு அப்போவே முழிப்பும் வந்துடும். எந்திரிச்ச உடனே சட எழுதி வச்சிருக்கு. நீ எப்போ வேணாலும் திருப்பி அதுக்கு சந்தேகம் கேட்டுக்கலாம். புரியுதா? கொசு கடி கரெக்டாக அந்த 3 மணிக்கு கொசு கடி சொரிச்சு வருது. குருநாதா எதுக்கோ நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி எழுந்து உட்காந்துருவேன் நான். புரியுதா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அந்த நிகழ்வுகளுக்கு அது நமக்கு புரிஞ்சா அப்படியே வச்சுக்கிறலாம். இல்லைன்னா மறுநாள் ஃபோன் பண்ணி எல்லாத்துட்டையும் கேட்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வராது. இப்போதைக்கு கேட்கணும், ஒன்று சோபாட்டை கேட்கணும், இல்லைன்னா இந்த பரதேசிட்ட கேட்கணும். நிறைய பேர் சோபாவுக்கு ஃபோனே பண்ணுறது கிடையாது. அவங்க நம்பரே உங்கள்கிட்ட இல்லை, வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இருக்குது ஃபோன் பண்ண. அதில் கூட ஈக்கோ நம்மளை மாதிரி பொம்பளை தானே, அந்த மாதிரி என்ன நம்ம கேட்குறது அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட இருக்காங்க. இங்கே
கேட்டா நீ தெளிவடைய போற, கேட்கறதுனா குப்பையா இருக்க போற, அவ்வளவுதானே. அவங்க ஒரு பதில் சொன்னாங்கன்னா அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்ல. அதெல்லாம் ஒரு பதில் இல்லை, பக்காவே சொல்லுவோம். அதெல்லாம் தெளிவா சொல்லுவோம். அப்படியெல்லாம் இன்னும் சொல்ல போனா நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு இன்னும் பல சப்போர்ட் பண்ணி உங்களை உஷார் பண்ணுவான். இந்த இடத்துல இப்படி நடந்துக்கோ, இந்த இடத்துல இப்படி நடந்துக்கோ, எப்பா இன்னும் சொல்ல போனால் சில ரகசியத்தை கூட சொல்லி கொடுத்துருவா. பார்த்து பழகுங்க, இன்னும் நிறையா சொல்லி கொடுத்துருவா. ஏமாந்துடாதீங்க அப்படின்லாம் கூட சொல்லி கொடுப்பான். புரிஞ்சுதா? அதுலையெல்லாம் அங்கே என்னன்னா நம்ம ஜனங்கள் நமக்கு சில நேரம் கோவப்படுவாள்னா கோவப்படுவா, சரியா இல்லைன்னா கோவப்படுவா, சட்டுன்னு கோவப்படுவா. அந்த கோபமானது என்ன தெரியும், இந்த பரதேசி ஒருத்தர் சொன்னாலே கோவிச்சுக்கிறீங்க, அப்புறம் அந்த அம்மா சொன்னால் நீ எப்படி இருக்கும், இந்த அம்மா என்ன சொல்கிறது அப்படின்னு தானே வரும். இந்த அம்மா என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டா கூட இவன் என்ன நமக்கு சொல்கிறதுன்னு வந்துடும். அவங்க அம்மா சரியா? அது இருக்கும். ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம், அது எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அப்படி நமக்கு நினைக்கு வரலன்னா டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து நமக்கு என்ன நம்ம எழுத்து நமக்கு என்னவோ அதை எழுதி வச்சா நமக்கு புரியும். அவ்வளோதான். சரியா? அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது சரி இது யார்கிட்ட கேட்டால் நமக்கு இந்த பதில் வரும் அப்படின்னு கேட்டால் இப்போ கேட்டால் பதில் தெரிஞ்சு போயிடும். அப்படி நிறையா விஷயத்தை பழகிக்கலாம். புரியுதா? அப்போது அதுதான் அதில் இருக்கிறது. அப்போ நம்ம அதை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு இருக்குது இல்லையா? நிறைய அது சொல்லப்போனால் அது நிறைய இங்கே நான் குறைச்சிக்கிட்டேன்ப்பா. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த எப்படி சொல்கிறது, அது சித்துன்னு சொல்லலாம், சில்மிசம்னு சொல்லலாம், சரியா, பயமுறுத்தலுன்னு சொல்லலாம். புரியுதா நான் சொல்கிறது? இது நிறையா இருக்குது. சில ஆட்கள்லாம் பயந்து வீட்டில் படுக்கையை விட்டு எந்திரிச்சு ஓடினவங்கலாம் இருக்காங்க. புரியுதா? கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பெரிய உருவமாக சர்ப்பமாக வந்தால் நீ படுத்துருப்ப வீட்டில். பன்னீரை வீட்டை விட்டு எந்திரிச்சு மலையை பார்த்து ஓடினதெல்லாம் இருக்குது அவங்க வீட்டில் படுத்து கிடக்கும்போது. நம்ம ரொம்ப தைரியமான பையன். இப்படித்தான் விளையாட்டுத்தனமாக பூமணி, ராதிகா, பவானி எல்லாம் ஒரு பந்தயம் கட்டியிருந்தாங்க. அந்த பந்தயத்துக்கு காரணம் பவானி தான். ஒரு நிகழ்வை சொல்லியிருக்கா, அது எப்படி அப்படிலாம் நடக்காது செய்யாதுன்னு சொல்லி வாதம் பண்ணவங்க.